ஹலோ மக்களே, நாங்க சண்டே ஒரு படத்துக்கு போறோம்னு சொன்னேன்ல. அந்த படம் பேர் என்னன்னா சித்தாரே ஜமீன் பர். இந்த படம் ஹிந்தில இருந்து டப்பிங் படம். அமீர்கான் நடிச்சது. இந்த படம் மாதிரி 2018ல சாம்பியன்னு ஸ்பானிஷ் மொழியில எடுத்திருக்காங்களாமா. சித்தாரே ஜமீன் பர் ஆர்டிசம் குழந்தைங்களை பரிதாபமா காட்டவே இல்லை, அனுதாபமாவும் காட்டல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்டிசம் குழந்தைங்க தான் இதுல நடிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு நடிச்சது பெரிய விஷயம்தான். நாம எல்லாத்துலயும் நார்மல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம அப்நார்மலா இருக்குன்னு ஒரு சைக்கலாஜிக்கலா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நீ பெரியவன், நான் பெரியவன், போட்டி, பொறாமை, நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா, இப்படிதான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்காக நம்ம வாழவே இல்லை, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாழவே இல்லை. அடுத்தவனை நம்ம எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் கூட நம்ம முயற்சியே எடுக்கலை அப்படின்றது தான் இந்த படத்துலையும் கருவா இருக்கு. எனக்குமே அதுதான் உண்மைன்னு தோணுச்சு. நான் என்ன படத்தினுடைய ரிவ்யூ கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. என் குழந்தைங்கள பற்றி நான் சொல்லலைன்னா வேற யாரும் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த படத்துக்காக பேசுகிறேன். இப்போ பெரிய ஹீரோலாம் வச்சு எடுக்கிற சினிமாலாம் அடிதடி, குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, ஆண் பெண் உறவை தப்பா சொல்றது, இது மாதிரி எல்லாம் சினிமால பாக்குறதுனாலதான் குழந்தைங்களும் அதையே செய்யறாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோடைய அம்மா அப்பா இல்லாமையே பையனுக்காக வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஆர்டிசம் குழந்தைங்களே வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு கருத்து அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அமீர்கான் கோச்சா நடிச்சிருப்பாங்க. பேஸ்கெட் பால் கோச்சா நடிச்சிருப்பாரு. அவர் குள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இந்த குழந்தைங்கள பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ குள்ளந்தான், உன்னுடைய பார்வையில நீ குள்ள இல்லைன்னு உனக்கு தெரியற மாதிரிதான் அவங்களுடைய பார்வையில அவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாமளும் அவங்களும் ஒரே தன்மையில தான் இருக்கோம், அளவுகோல் மட்டும்தான் வேற. நம்ம பாக்குற பார்வையில தாங்க வித்தியாசம் இருக்கு. இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கும். அமீர்கான் ட்ரெயின் பண்ண குழந்தைங்க தோத்துருவாங்க பேஸ்கெட் பால்ல. அமீர்கானுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க ஜெயிச்ச குழந்தைங்களோட சேர்ந்து ஒரே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அமீர்கான் கேட்பாரு, நம்ம தோத்துட்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க, சார் நம்ம செகண்ட் பிளேஸ் ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இல்ல, செகண்ட் பிளேஸுமே ஒரு வெற்றி தானே அப்படின்ட்டு அமீர்கான் ரியலைஸ் பண்ணுவாரு. அதானே, நம்மளுக்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நம்ம யாருமே சந்தோஷப்படுறது இல்லை. அது அழகா இந்த குழந்தைங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு